அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, வெள்ளிக்கிழமை அசைவம் சாப்பிட்டா என்ன நடக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது ஆடியோவை முழுமையாக கேளுங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது ஓப்பனிங்கில் புரியுமா புரியாதான்னு தெரியல எனக்கு. ஆனால் நீங்கள் முழுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது புரியும். நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஒரு 2 வாரம் கடைப்பிடிங்க. அப்படி கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். நீங்கள் அந்த கடைப்பிடிச்சதை விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் யதார்த்தமாக ஒரு விஷயத்தை பண்ணுங்க. அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ இப்போ அது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் உணர்வீங்க. இதை நீங்கள் உணர்ந்தாதான் உங்களுக்கு அது புரியும். வெள்ளிக்கிழமை ஏன் அசைவம் சாப்பிட வேண்டான்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, அந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் அசைவம் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்கள் கையில் காசு தங்காது, பணம் நிற்காது, வேறு எதுவும் கிடையாது. வேறு எந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. என்னை பொறுத்தளவு நான் சொல்கிற விஷயம் இதுதான். நீங்கள் வெள்ளிக்கிழமை கையில் ஒரு 10,000 பணம் வச்சிங்க. ஒரு அனாமத்தாவே வச்சிங்களேன். 10,000 வச்சுக்கலாம், 1000 ரூபாய் வச்சுக்கலாம், இல்லை 5,000 ரூபாய் வச்சுக்கிங்க. அதை பற்றி அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை நீங்கள் ஒரு அசைவம், உங்களுக்கு பிடிச்ச உணவு, மீனோ கோழியோ ஆட்டுக்கறியோ இல்லை மற்றவங்க சாப்பிடுவாங்க முட்டை, அந்த மாதிரி சாப்பிடுங்க. இப்போ உங்கள் கையில் 5,000 ரூபாய் இருக்குன்னு வச்சிங்களேன். அதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்குள்ள சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்குள்ள அந்த 5,000 ரூபாய் உங்களுக்கு வீண் செலவாகும். இல்லைன்னா ஏதோ பணம் கட்டுற மாதிரி ஆகும். நல்ல காரியங்களுக்கு கூட அது பயன்படும். அந்த ஒரு 3 நாளைக்கு கையில் காசு இருக்காது. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் செய்யினா கூட அது கையில் காசு இருக்காது. அப்படியே திணறி போய் நிற்பீங்க. நான் அனுபவித்து சொல்கிறது, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது ஏதோ நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படிலாம் கிடையாது. ஏதோ என்னால் முடிஞ்சால் உணர்ந்து சில விஷயங்கள்கிட்ட சொல்கிறேன். இல்லை இந்த வீடியோ கேட்டுட்டு நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டு இருந்து அதை உணர்ந்தாலும் சரி, இந்த வாரம் சாப்பிட்டா அடுத்த வெள்ளிக்கிழமை முடிஞ்சு மறுபடியும் தான் கையில் காசு வரும். நீங்கள் நான் சொல்கிறத உணர்வீங்க, நல்லா உணர்வீங்க. உணர்ந்து பாருங்கள். அந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் அசைவம் சாப்பிட்டே ஆகணும்னா சாப்பிடலாம். அதை பற்றி எந்த ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. நீங்கள் சாப்பிடலாம். இந்த காசு தட்டுப்பாடு, அந்த பண தட்டுப்பாடு தான் உங்களுக்கு ஏற்படும். மிச்சம் எந்த விஷயத்துலையும் எதுவும் நடக்காது. நான் இந்த விஷயத்தை ஏன் உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னா, காசு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது தான் இந்த விஷயத்தை கொண்டு சொல்ல வரேன். நீ வெள்ளிக்கிழமை முட்டையிலிருந்து நான்வெஜ் வரைக்கும், அதாவது வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாம இருங்க. உங்கள் கையில் காசு தட்டுப்பாடுங்கிறதே இருக்காது. எப்படியாவது எங்கே இருந்தாவது உங்களுக்கு காசு வந்துடும். அப்படி நம்பிக்கை இல்லைன்னா ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க. ஒரு 2 வெள்ளிக்கிழமை காசை கையில் சாப்பிட்டு பாருங்க. ஒரு 2 வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாம இருந்து பாருங்களேன். உங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் தெரியும். நான் சொல்ல வர்றது வீட்டில் சமைக்கிறதோ அப்படிலாம் சொல்ல. நான் வீட்டில் சமைக்க வேணாம், வீட்டில் சமைங்க அப்படிலாம் சொல்ல. வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாதீங்க. வீட்டில் மோஸ்ட்லி சமைக்க மாட்டாங்க, அது தெரியும். நீ வெளியில் போய் ஃப்ரெண்டோட போயோ இல்லை ஒரு பார்ட்டியோ இல்லை ஏதாவது சம்திங் உங்களுக்கு சாப்பிட தோணுது, வெள்ளிக்கிழமை போகிறீங்க, வேலைக்கே போகிறீங்க, ஏதாவது விதத்தில் வெளில சாப்பிடும்போது பிரியாணி சாப்பிட்றீங்க, இல்லை மத்தியானம் நீங்கள் மீன் குழம்பு சாப்பிட்றீங்க, இல்லை முட்டை ஆம்லெட்டு அதோட சாப்பிட்றீங்கனாலும் இந்த விஷயம், நான் சொல்கிற விஷயம் நீங்கள் உணர்வீங்க. இந்த விஷயம் காசு உங்களுக்கு கையில் நிற்கணும், சேரணும், காசு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும்னா இந்த வீடியோ. அதனால நீ வெள்ளிக்கிழமை நான்வெஜ் அசைவம் சாப்பிடாம இருந்து பாருங்க. உங்க கையில காசு நல்லா புரளும். அனாமத்தா காசு வெளியே போகாது. காசு எப்போதும் கையில இருந்துகிட்டே இருக்கும். இதை ஒரு நாள் நீங்க உணர்ந்து செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அது கரெக்டான பட்டுச்சுன்னா, இல்லை சரிபட தோணுச்சுன்னா நீங்க அதை கடைபிடிக்கலாம். வெள்ளிக்கிழமை அசைவம் சாப்பிடாம இருக்கலாம். இது எனக்கு சார்ந்து நான் அனுபவத்தில் சொல்கிற வீடியோ. இது உணர்ந்து பாருங்க. இதே மாதிரி வீடியோக்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வரணும்னு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது நல்லா இருந்துச்சு, நீ சொல்கிற விஷயம் நடக்குது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் உணர்ந்து அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.